ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்டு போனியோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சாங்கு வெய்ஃபாட்ட கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சாங்கு தனியா போய் நின்னுட்டு எனக்கும் அவளுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிருச்சு, டிவோர்ஸ் லெட்டர் நான் எழுதி வச்சிட்டு இருக்கேன், அவகிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெய்ஃபாக்கு அந்த டிவோர்ஸ் லெட்டர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் பையன் தான் கொடுக்குறான். சீக்கிரமா இதுல உங்களையும் சைன் பண்ணி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். வெய்ஃபா நேரா கிளம்புறா. அவளுக்கு மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்துட்டு இருக்கு. சாங்கோட ரூம்குள்ள போய் அவனை பத்தி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா சாங் அந்த இடத்துல இல்ல. எங்கயோ கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே நல்லா தெரிய ஆரம்பிக்குது. எங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா நம்ம சாங்கோட வீட்டுக்குள்ள பின்னாடி ஒரு பெரிய தோட்டம் இருக்கு. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அங்க ஒரு கேம்ப் மாதிரி இருக்கு. யாரும் நம்மள வேவு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்க யாரோ ஒரு ஆளை கூட்டு போய் நிறுத்த சாங்கு பாக்குறான். வெய்ஃபா தான் பையன் வேஷத்துல வந்திருக்கா. வெய்ஃபா அப்படின்னு காப்பாத்துறான். நேரா உள்ள கூட்டு போறான். என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க? நாங்க ஒரு வேலை ஏதாவது ஸ்பை தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு உனக்கு கொன்றிருந்தா என்ன பண்ணிருப்ப? இனிமே இது மாதிரி தப்பான வேலை எல்லாம் பண்ணாதன்னு அவன் கத்த ஆரம்பிக்க வெய்ஃபா பாக்குறா. அப்போ இத்தனை நாள் உங்க கூட இருந்த ஆளுங்க எல்லாமே உங்களோட சீரியஸான பாதுகாப்புக்காரங்க மட்டும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க எல்லாமே மிலிட்டரி வீரர்கள், ரகசிய தாக்குதலுக்கு எப்பவுமே ரெடியா இருந்திருக்காங்க, கரெக்டா அப்படின்னு கேட்க, ஆமா என்னை சுத்தி அவ்வளவு ஆபத்து இருக்கு, அதனாலதான் என் கூட உன்னை வராதுன்னு சொல்றேன், பிளீஸ் நீ மட்டுமாவது இங்க இருந்து போயிடு அப்படின்னு மறுபடியும் சாங்கு மூஞ்ச நல்லா இறுக்கமா வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான். வெய்ஃபா பாக்குறா. சரி ஓகே, அப்ப நான் டிவோர்ஸ் லெட்டர்ல சைன் பண்ணி தான் தரணும் போல அப்படின்னு போற வழியில சாங்குக்கு அவ கொடுத்த ஹேர் பின் இருக்கு. அதை எடுத்து இதுக்கும் மேல இதுக்கு இது இருந்துட்டு ஏற்கனவே இது உடஞ்சதுக்கு காரணமே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர மாட்டோம்னு சொல்றதுக்கு தான் போல அப்படின்னு மறுபடியும் அதை கையால உடைச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு அவ வெளியே கிளம்பிடுறா. சாங்குக்கும் மனசே உடையிற மாதிரிதான் இருக்கு. வெய்ஃபா அடுத்த நாள் பாக்குறா. அவளோட சைனையும் போட்டுட்டு அதுல அவளும் கை நாட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு வழியா அந்த டைவர்ஸ் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிடுறா. அங்க ஃபூ வரா. ஏண்டி இன்னைக்கு நமக்கு வந்து ஆபீஸ்ல இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னைக்கு நீ வந்துதான் ஆகணுமா, நீயே இதுல சைன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, அது வேற இது வேற, வாவா ஃபங்க்ஷனுக்கு போறான் அப்படின்னு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. சாங் அவன் டீமோட சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் வரான். நீங்க வெய்ஃபா கிட்ட இப்பெல்லாம் சொல்லிதான் ஆகணுமா அப்படின்னு கேக்குறான். அவ அப்பதான்டா உயிரோட இருப்பா, உனக்கு அது புரியுதா புரியலையா, ஏற்கனவே அந்த விஷயத்துல அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு, புரிஞ்சுக்கோ, அவகிட்ட இந்த டிவோர்ஸ் லெட்டரை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சாங் அங்க இருந்து பேசிட்டு இருக்கான். வெய்ஃபாவோட இன்னைக்கு இந்த பூ கம்பெனி இருக்குல்ல, அதுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. எல்லா பூ கம்பெனியும் சேர்ந்து நடத்துற ஃபங்க்ஷன் இது. வெய்ஃபாவும் போயிட்டு அந்த மேலெல்லாம் அடிச்சு ஆரம்பிச்சு வைக்கிறா. பயங்கர குதூகலமா அந்த இடம் போயிட்டு இருக்கு. திருவிழா மாதிரி நடக்குது. கரெக்டா வெய்ஃபா அங்க நின்று வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடிய பார்த்துட்டுமே அவளுக்கு சாங்கோட ஞாபகம் வந்துருது. அதை பத்தி யோசிச்சு பார்த்து அமைதியா நின்னுட்டு இருக்க. சாங்கோ அவளை பார்த்துட்டு ஓரமா அங்கதான் நின்னுட்டு இருக்கான். அவ கண்ணு முன்னாடி படாம ஒளிஞ்சிருந்து அவளையே பார்த்துட்டு இருக்கான். வெய்ஃபா குடிச்சிட்டு தண்ணியில இருக்கிற நிலாவை பிடிக்கிறேன் அப்படின்னு அவ குடிஞ்சிட்டே போயிட்டு இருக்க. சாங்க அங்க வந்துட்டான். டக்குன்னு அவளை காப்பாத்தி கட்டி பிடிச்சுக்கிறான். இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் போதை ஓவர் ஆயிடுச்சு, நேரா கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. நான் தெளிவா தான் இருக்கேன், இந்தாங்க உங்களோட டிவோர்ஸ் லெட்டர், நான் கையெழுத்து போட்டுட்டேன், நான் நாளைக்கு ஊரை விட்டு போக போறேன், அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு அங்கேயே நாங்க செட்டில் ஆக போறோம்னு சொல்ல, சரி ஓகே நீ கிளம்பு, அதுக்கு முன்னாடி வா நம்ம 2 பேரும் போய் லைட்டா வந்துட்டு ஒரு டின்னர் பார்ட்டி, ஃபேர்வெல் டின்னர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வெய்ஃபா ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெய்ஃபா எக்கச்சக்கமா குடிச்சிட்டு இருக்கா. சாங்கு பாத்துட்டு இருக்கான். இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, நம்ம 2 பேரும் வந்து க்ளோஸ் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு ஒய்ஃபா கூட நீங்க என்ன பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா நீங்க ஒரு ஃப்ரெண்டா பாப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா யாருக்கும் தெரியாது, என் முடிவு என்னன்னே தெரியாம என்ன கேட்காம நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் நிறைய இடத்துல மாட்டினேன்ல, அங்க ஏதாவது ஒரு இடத்துல நான் செத்து போயிருந்தேன்னா நான் என் மனசுல சொல்றதுக்குள்ள அவ செத்து போயிட்டாலே அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருவேளை நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன்னா இனிமே உங்களை பார்க்கவே இல்லாம கூட போலாம், அப்ப கூட உங்க மனசுல இருந்ததை சொல்லவே இல்லையே, நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு வெய்ஃபா கேட்க சாங்க பாக்குறான். ஆமா நான் அவனை லவ் பண்றேன், என் உயிரை விட உன் உயிர் தான் முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு நான் அவனை லவ் பண்றேன், அதனாலதான் உன்னை இங்க இருந்து போக சொல்றேன், எனக்கு என் பிளான் மேல முழுசா நம்பிக்கை இல்ல, ஒருவேளை என்னால உன்னை காப்பாத்த முடியாம போயிடுமோ, இல்ல நீ என்ன பயங்கரமா லவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் செத்து போயிருவேணும்னு எனக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. என்னால என்ன காப்பாத்த முடியாத போன்னு நான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எந்த நேரத்துல என்ன பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போதே என் வாழ்க்கையில என்ன நடக்கிறதுக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன், அது கூட தெரியாத சின்ன குழந்தையா நீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க சாங்கு பாக்குறான். கிளம்புற வெய்ஃபாவை எடுத்து அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் வேலைக்காரங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பாடா 2 பேருக்கும் நடுவுல இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்காவது போயிருச்சு, இன்னைக்காவது 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்றாங்க அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையே ஆகுது. வெய்ஃபா எந்திரிக்கிறா. சாங்க காணுமே அப்படின்னு தேடிட்டே வெளியே வரா. ஃபூ வந்துடுறா. எங்க நேத்து நைட்டு போதையில ஏதாவது வந்து தப்பு பண்ணிட்டு இப்போ அதை ரியலைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து அவன் கிளம்பி போயிட்டானா அப்படின்னு ஃபூ கையில கட்டையெல்லாம் எடுத்துட்டு நேரா
சாங்கோட வீட்டுக்கு போக சாங்க அங்க அசிஸ்டன்ட் ஆளுக்கு ஒரு பெட்டியோட வராங்க. நான் வந்து போட்டியில தோத்துட்டேன், நான் தான் பயங்கரமா காதல விழுந்துட்டேங்கிறதால உனக்கு நான் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுக்குறேன்னு 2 பெட்டி நிறைய தங்கமா இருக்கு அதுல. பூ பார்த்துட்டு ஓ இதுக்குதான் வந்தீங்களா, போனா போது மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. மத்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. வெய்ஃபா கேக்குறா, ஆமா எல்லா காசையும் தான் ஆளுங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, அப்புறம் எப்படி பெட்டி பெட்டியா தங்கம் வந்துச்சுன்னு கேட்க, அதெல்லாம் நான் ஒளிச்சு வைக்கும் போது ஒரே இடத்துலயா ஒளிச்சு வைப்பேன் அப்படின்னு சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். வெய்ஃபா பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. வெய்ஃபாவை நேரா அவன் உள்ள கூட்டு போயிட்டு இன்னொரு கிஃப்டும் இருக்கு அப்படின்னு அந்த உடஞ்ச ஹேர் பின் இருக்குல்ல அத 2ஆ மாத்தி 2 ஹேர் பின்னா பண்ணி வச்சிட்டு இருக்கான். இனிமே வந்துட்டு ஒரு ஹேர் பின் இல்ல, இருந்தா என்ன 2 ஹேர் பின்னா இருக்கட்டும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ தலையிலேயே வச்சு விட்டுறான். வெய்ஃபா பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவனோட தலையிலேயே ஒரு ஹேர் பின்னை வச்சுட்டு நம்ம சாங்கு பக்கத்துல வந்து உட்கார ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு வந்துட்டு நான் ராஜாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், இவ என் பொண்டாட்டி, இனிமே நாங்க உண்மையா ஒரிஜினலா வாழ போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ராஜா ஆசீர்வாதம் பண்ணி இந்த 2 ஃபர்ஸ்ட் நைட் கேண்டில என்கிட்ட கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல வெய்ஃபா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு முக்கியமான எக்ஸாம் நடக்க போது. சாதாரண மக்கள் கூட கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆனா பெரிய பொசிஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுற ஷாங் அப்படின்னு ஒரு பையன் அவங்க வீட்டுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்த்தா அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு லூஷு இருக்கான்ல அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா நமக்குலாம் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்க சொல்லு, பணக்கார வீட்டு பசங்க பிச்சைக்கார பசங்க கூட போய் உட்காந்து எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாம விலை கிடைக்கிறதுக்கு எங்கேயுமே என்ன கிடைக்காத மாதிரி பண்ணிட்டேன், படிக்கிற எவனா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவனால நைட்டு நேரத்துல படிக்கவே முடியாது, நீங்க யாரும் அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இன்னொரு பிளானும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த யூச்சியோட அப்பா இருக்கானே அவன் சாங்க கூப்பிடுறான். ராஜாக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நானும் உனக்கு பெரிய பிளான்லாம் ஃபியூச்சர்ல வச்சிருக்கேன், அது நான் உனக்கு நிறைவேற்றணும், நீ என் சைட்ல சேரணும் அப்படின்னு நினைச்சுனா அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அது என் கைக்கு வரணும், உனக்கு இவ்வளவு தங்கம் இருக்கு, இது போதுமான்னு கேட்க சாங்க பாக்குறான். இவ்வளவு தங்கம் கொடுத்திருக்கீங்க, இது போதாதுன்னு சொல்லுவேனா, அது உங்க கூட டீம் செய்யறதுக்கு யாராவது கஷ்டப்படுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை எடுத்துக்கிறான். கொஸ்டின் பேப்பரை தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சாங்கோட தலைமையில தான் படிக்கிறாங்க. ஆனா அவங்க யார்கிட்டயுமே இப்ப விலக்கேத்துறதுக்கு என்ன இல்ல. சாங்கோட டீம்ல இருந்து யாரு போனாலும் அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணிருவாங்க. சாங்க வந்து அவங்களுக்கு எதிரா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருங்கிறதால சாங்கோட டீம்ல இருந்து யாரும் போக முடியல. எல்லாருமே விலக்கே இல்லாம ஒரே கேண்டில்ல அத்தனை பேரும் படிச்சிட்டு இருக்க. வெய்ஃபாங்க வரா பையன் வேஷத்துல கையில ஒரு பெட்டியோட. எல்லாருக்கும் விளக்கு ஏத்துறதுக்கு என்ன இருக்கு, நான் வந்து சாங்கோட ஃபேமிலியா இருக்கலாம், ஆனா நான் விளக்கு எண்ணெயை எங்க இருந்தும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்றா. எப்படி என்ன கிடைச்சதுன்னு மத்தவங்க எல்லாம் கேட்க, முதல்ல நீங்க எல்லாம் நல்லா படிங்க அப்படின்னு விளக்கேத்த ஆரம்பிக்கிறா. சாங்க மட்டும் அடுத்த நாள் காலைல கூப்பிடுறா. பார்த்தா அங்க இருக்கிற எல்லா தானியத்தையும் ஒன்னா எடுத்து வச்சு அதுல இருந்து எண்ணெயை எப்படி ரெடி பண்றது அப்படின்னு கண்டுபிடிச்சு வெய்ஃபாவே எண்ணெயை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இப்படிதான் அந்த எண்ணெயை ரெடி பண்ண. சோ நம்ம யாரும் வாங்கவே தேவையில்லை, ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கவும் முடியும்னு சொல்ல சாங்க பாக்குறான். பிரமாதமான ஐடியான்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்றதுக்கு போறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம மாஸ்டர் அங்க வந்துட்டாரு. இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. வெய்ஃபா பக்கத்துல போயிட்டு, நாங்க எங்களை எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர்னு சொல்ல, அங்க ஒரு பையன் சீஃப் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்தால ஷான் அப்படின்னு அவனும் அங்க வந்துடுறான். விளக்குக்கு என்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம், இதெல்லாம் நாங்க வந்து செய்ய வேண்டிய கடமை தான் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. வெய்ஃபா அன்னைக்கு நைட்டு வீட்டுல இருக்கும் போது சாங் அங்க வந்துடுறான். இல்ல பாரு என்ன சோகம் நடந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கல்ல அதை பத்தி பேசிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாரோட கெட்டவங்க கூட்டத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சாங் பேச ஆரம்பிக்கிறான். வெய்ஃபா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் வெய்ஃபாவோட கம்பெனில விளக்கு என்ன ரெடி பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க. ஏன்னா எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டாங்கன்னா ஒரு 3 நாள் நைட்டு தொடர்ந்து எக்ஸாம் நடக்கும், அங்கேயே தூங்கி எந்திரிச்சு அங்கேயே தொடர்ந்து எக்ஸாம் எழுதணும். அதுக்காக இதே நேரத்துல இன்னொரு பக்கம் வந்து அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட பையனை காட்டுறாங்க. செமையா குடிச்சு கூத்தடிச்சிட்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றங்கிற பேர்ல தயாராயிட்டு இருக்கான். ஆனா இங்க இந்த ஏழை பசங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ரெடி ஆகுறாங்க, எண்ணெயெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கிறாங்க, அது பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிறாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட பையன் இருக்கான்ல, நாளா எக்ஸாம்க்கு வர வேண்டி இருக்குன்னு ரொம்ப அழுதுகிட்டே நேரா உள்ள கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சதெல்லாம் நல்லா எழுதுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லீடரோட சேர்ந்துட்டு எல்லாரும் ஒன்னா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கொஸ்டின் பேப்பரும் ரிலீஸ் ஆயிடுது. நேரா அங்க லூஷு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், சாங்க கொடுத்தது உண்மையான கொஸ்டின் பேப்பர் தான், அந்த கொஸ்டின் பேப்பர் தான் எக்ஸாம்ல எனக்கு வந்திருக்குன்னு சொல்ல, பிரமாதம் சாங் என் கூட சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூஷுவோட மாமனான பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். உள்ள போயிட்டு ஏற்கனவே தான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுல, தேவையான ஆன்சரை மட்டும் எழுதி வச்சுட்டு இந்த
அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட பையன் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிக்க, அதுவும் ஏற்கனவே யாரும் ரெடி பண்ணி கொடுத்த ஆன்சர் அதை எழுதிட்டு தூங்க ஆரம்பிக்க, அப்ப திடீர்னு விளக்கு டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த எண்ணெயில இருந்து அப்படியே பட்டு அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் எரிஞ்சிருது. அந்த பையனையே காப்பாத்துறதுக்கே போதும் போதும்னு ஆயிருது. சரி, அதனால எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியா அமுச்சு வச்சிடுறாங்க. யூச்சியோட அப்பா பாத்துட்டு இருக்கான், எப்படி இந்த மாதிரி நடந்தது, ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியல, எல்லாமே கைக்கு கடிச்சு இப்படி வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க சாங்கு சொல்றான், கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாதான் அந்த ஆளு நம்புவான், அதனால நான் கொடுத்துட்டேன். ஆனா அந்த வேலைக்கு எண்ணெயில ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டேன். அந்த எண்ணெய் சுத்தி இருக்கிற எந்த பேப்பரையும் ஊட்டு வைக்காதுன்னு சாங்கு சொல்ல, என்ன அறிவு அப்படின்னு வைஃபா அவனை போட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு வழியா அந்த எக்ஸாம் நல்லவங்களுக்கு சாதகமா கெட்டவங்களுக்கு வேஸ்டா முடிஞ்சு போயிருச்சுல. அதனால இப்ப அவன் பேப்பர் இருக்குன்னு திருடு போயிடுச்சு, அதெல்லாம் எரிஞ்சு போயிருச்சுங்கிறதால இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட பையன் சொந்தமா உட்கார்ந்து எழுத வேண்டியிருக்கு, ஒன்னும் வராதத. அதனால எக்ஸாம் முடிஞ்சதும் செம்ம கடுப்பா வந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் அவனை வரவேற்கிறதுக்காக நம்ம சாங்கே வந்திருக்கான். சாங்கோட வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல பார்த்தா அந்த வண்டி திடீர்னு நின்னுடுது. அந்த பையன் இறங்கி வரான். நான் யாருன்னு தெரியும்ல, என் வண்டியை யாரு நிறுத்தினது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க வைஃபா தான் அங்க நிக்கிறா. சாரிங்க, குழியில மாட்டி வண்டி நின்றுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சாங் அங்க பார்த்ததுமே வைஃபா வேகமா என்னங்க அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்க இந்த மினிஸ்டரோட பையன் பாக்குறான். ஓ, இதுங்க புருஷன் பொண்டாட்டியா வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருக்கிற பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். சாங்க வைஃபா ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சாங்கு சொல்றான், இப்ப அந்த மினிஸ்டரோட முழு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அந்த ஆள் என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டான். ஆனா நான் என்ன பண்ணேன், அந்த பையனை எக்ஸாமே எழுத விடாம பண்ணிட்டேன். இப்போ கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு தெரியுமா ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு வைஃபா வீட்டுக்கு போறா. இன்னைக்கு அந்த கிராமத்துக்காரங்க இந்த ரொட்டி செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட கொடுக்குறா. சூப்பரா இருக்கு, ஆனா உன் கையால சாப்பிடணும் போல எனக்கு இருக்கு அப்படின்னு சாங்கு சொல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்போதைக்கு என்னால சமைக்க முடியாது, கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சாங்கு சொல்லிடுறான். நேரா உள்ள போய் குளிக்கிறதுக்கு போறான். வைஃபாங்க துணி கொடுக்கறதுக்கு வரா. புது ட்ரெஸ் உங்களுக்காக நானே ஸ்டிச் பண்ணது அப்படின்னு சாங் அவளையும் இழுத்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்து குளிச்சு முடிச்சுட்டு நிலாவை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க, திடீர்னு அங்க பட்டாசெல்லாம் வெடிக்குது. வைஃபா பாக்குறா, உங்க அசிஸ்டன்ட் கிட்ட தானே சொல்லி வெடிக்க சொல்லிருக்கீங்க, அவனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்லன்னு கேட்க, அவன் ஜாலியா அந்த பட்டாசெல்லாம் பூ கூட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் எங்க எனக்காக பண்ணானா அப்படின்னு சாங்கு கேட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி பூவோட உட்காந்து அசிஸ்டன்ட் ஜாலியா தோல்ல கைய போட்டு பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இங்க இந்த ரெண்டு ஜோடியும் பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க. எக்ஸாம் ரிசல்ட் வருது. ஷான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்தால கிராமத்துல இருந்து, அந்த பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். ராஜா வரைய இந்த விஷயம் போயிருக்கு. இப்ப அந்த பையன் தான் எங்க டீமுக்கு வேணும் அப்படின்னு ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அமைதியா சாங்கு பார்த்துட்டே இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.